கொடுக்குறதுன்னு மட்டும் இன்றைக்கி பார்ப்போம். நம்ம இந்த மாதிரி ஒரு உங்களோட அப்லைன் வந்து லிங்க் அனுப்பியிருப்பாங்க. நம்ம அதை டச் பண்ணி உள்ளே போய்க்கலாம். உள்ளே போனீங்கன்னா எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓகே இப்படி தான் இருக்கும். ஓகேங்களா? உங்களோட ரெஜிஸ்டர் பேஜ் இப்படி தான் இருக்கும். இங்கே உங்களோட மொபைல் நம்பர், அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே உங்களோட மொபைல் நம்பர், இங்கே ஓடிபி கொடுத்தீங்கன்னா ஓடிபிக்கு ஒரு நம்பர் வரும். அந்த ஓடிபி நம்பர் எடுத்து இங்கே போடுறீங்க. இங்கே உங்கள் மொபைல் நம்பர் போடணும். இங்கே ஓடிபி கொடுத்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் வரும். இந்த பேஜை விட்டு வெளியே போகாமல் இங்கே அந்த ஓடிபி நம்பர் போடுறீங்க. இங்கே உங்களோட பாஸ்வேர்ட் நீங்களே க்ரியேட் பண்ணுறீங்க. உங்களோட பேர் எது வேணால் இருக்கலாம், இங்கே க்ரியேட் பண்ணிடுறீங்க. இங்கே ரெக்கமெண்டேஷன் கோட் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். இங்கே ரெஜிஸ்டர் அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மொபைல் நம்பர் வரும். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி மொபைல் நம்பர் வரும். இந்த மொபைல் நம்பருக்கு முன்னாடி +91 அப்படின்னு ஸ்டார்ட் ஆகணும். உங்களோட மொபைல் நம்பர் பாஸ்வேர்டு கொடுத்து லாகின் உள்ளே பண்ணி போகிறீங்க. இவ்வளோ தான். லாகின் உள்ளே பண்ணி போனீங்கன்னா இங்கே ரீசார்ஜுன்னு சொல்லி இருக்கும். இந்த ரீசார்ஜ்குள்ளே போய் தான் ரீசார்ஜ் பண்ணணும். இங்கே ரீசார்ஜ்குள்ளே போய்க்கலாமா? இங்கே அமௌண்ட் இருக்கும். இதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா இங்கே நீங்கள் அமௌண்ட் என்டர் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் 1500க்கு நான் ரீசார்ஜ் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. என்டர் பண்ணிக்கிறேன். சன்பேக்குள்ளே போய்க்கலாம். சன்பேக்குள்ளே போகலாம். இதுக்குள்ளே போய் ரீசார்ஜுன்னு சொல்லி கொடுக்குறோம். இங்கே அமௌண்ட் என்டர் பண்ணிவிட்டு சன்பே கொடுத்து ரீசார்ஜ் கொடுங்க. போனீங்கன்னா மேக்ஸிமம் ஃபோன்பேவும் பேடிஎம்மும் மட்டும் அந்த ரெண்டுமே ட்ரை பண்ணுங்கள். மேக்ஸிமம் இதில் தான் ஆகும். மேக்ஸிமம் யாரும் ஜிபேயில் ட்ரை பண்ணாதீங்க. ஃபோன்பே அண்டு பேடிஎம் உங்கள்கிட்ட பேடிஎம் ஃபோன்பே இருந்தால் பண்ணி பேன்னு சொல்லி கொடுத்து உள்ளே ரிஜிஸ்டர் ஆகிடுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரீசார்ஜ் ஆகிடுச்சா இல்லையான்னு உங்களுக்கு இங்கே ஷோ ஆகும். இங்கே பாருங்கள், இங்கே அந்த அமௌண்ட் ஷோ ஆகும். ஷோ ஆயிடுச்சுன்னா ரீசார்ஜ் பண்ணியாச்சுன்னு சொல்லி அர்த்தம். ஓகே, அடுத்து வந்து ரெஃபரல் லிங்க் எப்படி எடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே ப்ரொமோஷன் இருக்கா, இந்த ப்ரொமோஷனுக்குள்ளே போய்க்கலாம். இங்கே க்ளோஸ் கொடுத்துட்டு இங்கே தான் உங்களோட ரெஃபரல் லிங்க் இருக்குது. இது காப்பின்னு கொடுத்துட்டா போதும், சக்ஸஸ் ஆயிரும். ஓகேங்களா? காப்பி ஆயிரும். அதை வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு